வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி மாங்காய் சட்னி டேஸ்ட்டான முறையில் எப்படி அரைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு வேறு லெவலில் இருக்கும். அந்தளவுக்கு இது சுவை கொடுக்கும். கட்டாயம் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி வீட்டில் மாங்காய் இப்போ மாங்காய் சீசன் தான், அதனால் மாங்காய் வாங்கி நீங்கள் இதே மாதிரி டேஸ்ட்டில் மாங்காய் சட்னி அரைச்சி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசை கூட இது ரொம்ப டேஸ்ட்டான முறையில் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டான மாங்காய் சட்னி எப்படி அரைக்கலான்னு வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரொம்ப சுவை கொடுக்கக்கூடிய மாங்காய் சட்னி எப்படி அரைக்கலாம், என்னென்ன பொருள் சேர்த்து அரைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். மாங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு மாங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சின்ன சின்ன துண்டாக சேர்த்திட்டா தான் அரைப்படும். அதனால் இது மாதிரி சின்ன சைஸாக அரிஞ்சு சேர்த்திக்க வேணும். உங்களுக்கு இந்த மாங்காய் சட்னி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மாங்காய் எடுத்துக்கங்க. இதுக்கு சேர்த்துற மற்ற பொருளும் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க. இப்போது மாங்காய் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதோடு சேர்த்திக்கலாம். இதோடைய 5 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். 4 வரமிளகா இதுக்கு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாய் சேர்த்திக்கிங்க. கருவேப்பிலை ஒரு இனுக்கு இதுக்கு சேர்த்திக்கலாம். இதோட மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இதோட காஷ்மீர் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் இதுக்கு சேர்த்திக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் நல்லா கலர் கொடுக்கும் இந்த மாங்காய் சட்னிக்கு. அதனால் இது 1 டீஸ்பூன் சேர்த்திக்கங்க. அப்படி காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லை அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் இது அவாய்ட் பண்ணிடலாம், சேர்த்தாம கூட விட்டுறலாம். சாதாரண மிளகாய் தூள் வீட்டில் இருக்கிறத ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இந்த மாங்காய் சட்னிக்கு தேவையான பொருள் எல்லா பொருளும் சேர்த்தியாச்சு. இப்போ தண்ணி சேர்க்காம கொரகொரன்னு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு. தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா மாங்காயிலேயே தண்ணி விடுறதுனால கட்டாயம் நீங்கள் தண்ணி சேர்க்காம இதை அரைச்சிக்க வேணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டான முறையில் இருக்கும். இப்படி கொரன்னு அரைச்சிக்க வேணும். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பும் கொடுக்கலாம், இல்லைன்னா இது அப்படியே சாதத்துக்கு வச்சு நல்லெண்ணெய் மேலே 2 ஸ்பூன் சேர்த்திட்டு சாப்பிட்டிங்கனாலும் பிசைஞ்சு ரொம்ப சூப்பரான முறையில் இருக்கும். இப்போ நான் இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறேன். அரைச்ச மாங்காய் சட்னி மண் சட்டியில் மாற்றிக்கலாம். நீங்கள் மாங்காய் சட்னி அரைச்சி இப்படி மண் சட்டியில் செஞ்சு தாளித்து விட்டு சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான முறையில் இந்த மாங்காய் சட்னி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த சட்டியில் மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா 2 போட்டு நார்மலாக எப்பயும் தாளிக்கிற மாதிரி தாளித்து இதில் இந்த மாங்காய் சட்னியில் நம்ம சேர்த்துக்கலாம். தாளித்து மாங்காய் சட்னியில் சேர்த்தியாச்சு. சூப்பரான முறையில் டேஸ்ட்டான மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி இந்த பொருளை வச்சு மாங்காய் சட்னி ஒரு தடவை அரைச்சி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமான முறையில் இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.